நான் நான் கோயம்புத்தூர் வந்துக்கிறேங்க, தியாகராஜன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செங்கோட்டையில் வந்து இந்த நிகழ்ச்சி வந்து பார்த்துட்டிங்கன்னா 3 நாளாக வந்து நம்முடைய ஆர்டிஐ மாநாட்டினுடைய வெற்றி குறித்து அந்த நிகழ்வு குறித்து பகிர்ந்துக்கிருக்கோம். அது போக வந்து பார்த்துட்டிங்கன்னா அடுத்து வர ஒரு வருஷத்துக்கு வந்து அந்த ஆர்டிஐ பயிற்சி வகுப்புல வந்து மாவட்டந்தோறும் வந்து அதை ஏற்படுத்திருக்கு. இங்கே ஒரு கூடி எங்கள் ஆர்வலரோட கூடி ஒருங்கிணைச்சு பேசி அதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறோம். மற்றும் இந்த இந்த குற்றால சீசன்ல வந்து நல்ல ஒரு ஆயில் மசாஜ் எல்லாம் போட்டு சிறப்பாக குளிக்கிறதுக்கும் அதையும் கையோட முடிச்சிடலாம் அப்படிங்கிற நோக்கத்துக்கு இந்த 3 நாள். வணக்கம். பெரம்பலூர் மாவட்டத்தில் இந்த முருகானந்தம் இங்கே வந்திருக்கோம். செங்கோட்டை வந்திருக்கோம். தமிழ்நாடோட லாஸ்ட் எண்டு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு வருடத்திற்கான தகவல் பெறும் உரிமை சட்டம் பயிற்சிகள் எப்படி கொடுக்கலாம், மக்கள் இடத்துல எப்படி விழிப்புணர்வு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டமிடல் இங்கே திட்டம் திட்டத்துக்காக இங்கே வந்திருக்கோம். நன்றி. திட்டமிட வந்திருக்கியா? ஆமாம், திட்டமிடல். வணக்கம். ராஜ்குமார் எக்ஸ்எம்பி ஜிஎஸ் ஆர்டிஐ கோச் ஒப்பலா டிபார்ட்மெண்ட். மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டா இல்ல மெம்பர் ஆஃப் பஞ்சாயத்து? மெம்பர் ஆஃப் பஞ்சாயத்து. நம்ம தென்காசியில் இருக்கிற இந்த வல்லம் அப்புறம் எங்கள் பட்டாணி ரெசார்ட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து அடுத்த ஒரு வருடத்துக்கான நிகழ்வு ராஜஸ்தான் ப்ரோக்ராமு, அடுத்த கட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம். ஒரு பார்வையோட வந்திருக்கியா? ஆமாம் ஆமாம். அடுத்த டெக்னாலஜியில் எப்படி போகிறது இந்த திட்டத்தையும் செயல்படுத்த போகிறோம். நான் மதுரை சக்தாவுது. நம்ம அந்த ஆர்டிஐ கேம்ப்பு மதுரையோட 3 நாள் நிகழ்ச்சிக்காக வந்திருக்கோம். இது நண்பர்கள் சொன்ன மாதிரி தான் இந்த ஒரு வருடத்துக்கான ஒரு திட்டமிடலுக்காக கூடியிருக்கோம். இதோட 2ஆம் நாள் நிகழ்ச்சியில் நம்ம இருக்கோம். நான் கடலூர் ராஜி என்னுடைய பேர். ஆர்டிஐ பற்றி இன்னும் மக்களுக்கு சரியான விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது. அதை மேம்படுத்துறதுக்காக இந்த 1 இயரில் 37 வகுப்புகள் தொடர்ந்து நடத்தி எல்லாரையும் ஆர்டிஐ விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அரசு அதிகாரிகள் முதல் பொதுமக்கள் வரை எல்லாருக்குமே அந்த விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது. அதை முன்னிட்டு நாங்கள் வந்து அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்த தயாராகிட்டு இருக்கிறோம். வணக்கங்க, என் பேர் ஹக்கீம். நான் வந்து மதுரையிலேருந்து வந்திருக்கேன். உங்களுக்கு தெரியும், காமன் மேல அடிக்கடி வந்திருப்பேன். இன்னைக்கு நம்ம இந்த தமிழ்நாடு ஆர்டி ஆர்வலருங்கிற நம்மளுடைய அமைப்பு அடுத்த கட்டமாக இந்த 2026-27 என்ன செய்யலாம், அடுத்து நம்முடைய தமிழ்நாட்டுக்கு நம்ம அமைப்புடைய பங்களிப்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை பேசுவதற்காக மாநிலம் முழுவதும் இருந்து மாவட்டத்துக்கு ஒரு விதமாக இங்கே நாங்கள் எல்லாரும் வந்திருக்கோம். ஒரு சிறந்த ஆலோசனை ஏற்கனவே நேற்று ஒரு நாள் நிறைவடைஞ்சிருக்கு. இன்றைக்கும் நாளைக்கும் இந்த ஆலோசனை தொடரும். நாளை மதியம், ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரைக்கும் நாங்கள் இங்கே இருப்போம். நாங்கள் தொடர்ந்து மக்களுக்கு சேவை செய்ய இருக்கோம். காமன்மேனோட இணைஞ்சு. மகிழ்ச்சிங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் விமல். நான் புதுக்கோட்டை மாவட்டம். இங்கே வந்து நான் இப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, இந்த ஒரு வருடத்தில் வரக்கூடிய 2027 பாதி வரைக்கும் இந்த ஒரு வருஷத்துல தமிழ்நாடு ஃபுல்லாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சுழற்சி முறையில் வந்து பார்த்திங்கன்னா தகவல் பெறும் உரிமை சட்ட பயிற்சி வைப்போம். அதன் மூலயமா மக்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளையும் இந்த ஆர்டிஐ மூலயமா மக்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் இந்த தமிழ்நாடு ஆர்டிஐ ஆர்வலர் இயக்கம் வந்து எடுத்துக்க போகிறாங்க. இதுக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நீங்களே நம்மளோட சேர்ந்து வந்து இணைஞ்சு பண்ணலாம். தமிழகம் முழுக்க நம்ம எல்லாரும் சேர்ந்து பயணிக்க போகிறோம் இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக. அனைவருக்கும் வணக்கம். நான் திருவாரூர் மாவட்டத்திலேருந்து ராஜேஷ். கடந்த ஆகஸ்ட் 2025 அப்போ வந்து ஒரு மிகப்பெரிய மாநாடை வந்து நாங்கள் வெற்றிகரமாக முடித்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 32 லட்சம் செலவில் அந்த விஷயத்த செஞ்சு முடித்தோம் வெற்றிகரமாக. அதுக்கப்புறம் அந்த மாநாடுக்கு அப்புறம் ஏதோ விஷயம் பெருசாக ஏதோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது எதுவுமே பண்ணலை. ஒரு வருஷமாச்சு. ஹக்கீம் அண்ணனையும் கேட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் அவங்க ஒரு திட்டமிடல் வச்சுருந்துருக்காங்க. இன்னும் வரும் காலத்துக்கு நம்ம ஒரு ப்ரிப்பேராக ஒரு பிளானோட நம்ம வந்து இறங்கணும், மக்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கு பக்காவாக பிளான் பண்ணி இன்னைக்கு நடந்த இந்த ஒரு இயற்கையான சூழலில் வந்து இந்த விஷயத்தை பற்றி நாங்கள் பேசியிருக்கோம். 3 நாள் தொடர்ந்து பேசியிருக்கோம். ஒவ்வொரு மாவட்டத்துலேருந்து எல்லாரும் வந்திருக்காங்க. அதனால் இனிமேலும் வர காலம் வந்து ஆர்டிஐ சம்மந்தமாக பொதுமக்கள் மத்தியில் 100% பேசுகிற அளவுக்கு கொண்டுட்டு போகிறோங்கிற விஷயத்த வெளிப்படையாக நாங்கள் சொல்கிறோம். கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். நன்றி. என் பேர் மலைச்சாமி. சிவகங்கை மாவட்டத்தில் வந்திருக்கேன். ஆகஸ்ட் 10ஆம் தேதி நடத்தின ஆர்டிஐ மாநாட்டில் வந்து மதுரையில் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஆகிவிட்டது. அதே மாதிரி வந்து இப்போ இன்னைக்கு நம்ம ஆர்டிஐ குழுவிலேருந்து நம்ம தலைமையிலேருந்து எல்லாரும் வந்து இங்கே எல்லாத்தையும் சந்திக்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த வல்லம் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் வந்து நல்ல ஒரு சிறப்பான ஏற்பாடு பண்ணி அடுத்த கட்ட திட்டமிடலை ஏற்பாடு செஞ்சதுக்கு தலைமைக்கு நன்றி. மோனமரிலேருந்து சார், சிவகங்கை மாவட்டம். இங்கே வருஷந்தோறும் ஒரு திட்ட பயிற்சி நடக்க போகிறோம். இந்த 26-27க்காக திட்ட பயிற்சி தீட்டுறதுக்காக இங்கே நாங்கள் வந்திருக்கோம் சார். வணக்கம். நான் ஜாகிர் ஹுசேன். ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கேன்.
ஆர்டி ஆர்வலர்கள் மாநாடு வந்து சிறப்பாக நடத்தின எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் தெரிவிக்கும் வகையிலும் அவங்க திரும்ப இந்த ஆர்டி ஆர்வலர்கள் இயக்கத்தை வந்து மேம்படுத்துகிற வகையிலும் இந்த மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நேற்று முதல் நாள் மீட்டிங்கில் ஆர்டி ஆர்வலர்கள் இயக்கத்துடைய மண்டல பொறுப்பாளர்கள் வந்து அறிவிக்கப்பட்டது. குற்றாலம் எல்லாருமே வரீங்க, குற்றாலத்தில் அருவியில் தண்ணி இல்லாத நேரத்தில் ஓடிடுறீங்க. அந்த நேரத்தில் இந்த மாதிரி ப்ரைவேட் ஃபால்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறலாம். இங்கே சிறப்பான ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. இப்படி ஒரு ப்ரைவேட் ஃபால்ஸ் இருக்குன்னு ப்ரைவேட் ஃபால்ஸில் நான் குளிச்சதே கிடையாது. அதை ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்நாடு ஆர்டி ஆர்வலர்கள் இயக்கத்துடைய எல்லா பொறுப்பாளர்களுக்குமே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மகிழ்ச்சி. வணக்கம், எனது பேர் தட்சிணாமூர்த்தி. நான் திருச்சாவளி மாவட்டத்திலேருந்து வரேன். போன ஆகஸ்ட்டில் வந்து ஆர்டிஆர் மாநாடு நடத்தணும், அது சிறப்பாகவே நடைபெற்றது. நாங்கள் வந்து அந்த ஆர்டிஆர் மாநாடுக்காக எந்த அளவுக்கு நாங்கள் வந்து பணிச்சுமை அதிகமாக செயல்பட்டோம், நிறையா சுமைகள் ஏற்பட்டது. அன்னைக்கு நாங்கள் ரொம்ப சுமையாக இருந்ததை இப்போ நாங்கள் சுமையெல்லாம் இறக்கி வச்சு நாங்கள் நிம்மதியாக வந்து எங்களோட மாநாடு எப்படிலாம் நடந்துச்சு, அதை நாங்கள் வந்து இதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஆர்டி அவரோட இயக்கம் வந்து எப்படி செயல்பட போகுது, இதுக்கப்புறம் நாங்கள் வந்து இன்ன வரைக்கும் கஷ்டப்பட்டதை இதுக்கப்புறம் ஹாப்பியாக நாங்கள் பண்ண போகிறோம். அதுக்கு ஏற்படுத்தி ஆர்டி இயக்கத்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் சென்னை மாவட்டத்துலேருந்து வரேன். பேசிக்காக நான் வந்து ஏன் இந்த தென்காசிக்கு வந்து இந்த ஆர்டிஐ மீட்டிங் வந்து மெயின் காரணம் என்னன்னா, என் சைட்லேருந்து ஏஐ மூலமாக எப்படி ஆர்டிஐக்கு கண்ட்ரிபியூட் பண்ணலாம், அதை பற்றி ஒரு டிஸ்கஷன் பண்ணலான்னு ஒரு இது. அப்புறமா ஆர்டிஐ எக்ஸப்ஷன்ஸ் எப்படி துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க, அது துஷ்பிரயோகத்தை எப்படி டேக்கிள் பண்ணலாம், அது ஒரு பாசிபிலிட்டிக்கு ஒரு சொல்யூஷன் தேடலாத்துக்காக நான் வந்தேன். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. சென்னை மாவட்ட குளத்தூர்லேருந்து வரேன். பேர் வந்து ஜீவரத்னம். ஆர்டிஐ ஆர்வத்தை கற்றுக்கலாம் தான் வந்திருக்கேன். சில இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த சென்னையிலேருந்து ஆர்டிஐ வந்து 2வது சுதந்திரம் வாங்கினதுக்கான சமமானது, அதை பற்றி தெரிந்து கொள்ளவும் தெளிவடையவும் இங்கே வந்திருக்கோம். இதை வந்து பொதுமக்களுக்கும் விழிப்படைவதற்கான முதல் கட்ட நடவடிக்கையாக இதை தெரிந்து கொள்கின்றோம். நன்றி. வணக்கம், என் பேர் புஷ்பராஜ். திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து ஆர்டிஐ வகுப்பு வந்திருக்கிறோம். இங்கே வந்து தமிழ்நாடு முழுக்க இருந்து ஒரு 40க்கும் மேற்பட்ட ஆர்டிஐ ஜாம்பவான்கள் எல்லாரும் இங்கே ஒன்றா கூடியிருக்கிறோம். இந்த போன ஆகஸ்ட் மாதம் நடந்த அந்த மாநாட்டினுடைய நிகழ்ச்சிக்காக அதை கவனத்தில் கொண்டு அடுத்த கட்டமாக அதை நகர்வுக்கு நாங்கள் வந்து தயாராகி கொண்டிருக்கிறோம். அதன் ஒரு பகுதியாக அனைத்து மாவட்டங்களிலும் எப்படி வந்து நாம் செயல்படுவது, நம் இயக்கத்தை எப்படி எடுத்து செல்வது என்ற ஒரு தயாரிப்பாக கூடியிருக்கிறோம். நன்றி சார். வணக்கம், நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன், மோகன்ராஜ். ஏற்கனவே வந்து ஆகஸ்ட் 10ஆம் மாதம் வந்து மதுரையில் நடந்தது, சிறப்பாக நடந்தது, ரொம்ப அருமையாக பண்ணாங்க. இப்போ வந்து அதோடைய கருத்தரங்களும் மற்ற கூட்டங்களும் கொஞ்சம் விழிப்புணர்வுக்கோசம் வந்திருக்கிறோம். இந்த ஆர்டிஐ வந்து இது நெலிஞ்சு அடைஞ்சக்கூடாது சொல்லிட்டு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துகிற மாதிரி எல்லா மாநிலத்திலிருந்து முக்கியமான ஆளுங்களை மட்டும் கலந்துக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு மிஸ்டர் அகீம் சாரும் திரு காமன்வெல்த் முருகேசன் சாரும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. கூட வந்து தியாகராஜன் சாரும் வந்திருக்காங்க. சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் வந்திருக்கிறோம் நம்ம யூசுப் தலைமையில். அதனால வந்து சிறப்பாக அமையணும்னு வேண்டிக்கிறேன். கமலக்கண்ணன், சென்னையிலேருந்து வந்திருக்கிறோம். ஆர்டிஐ பற்றி இன்னும் விவரம் நிறைய தேவைப்படுது, அதனால வந்து இதில் வந்து கலந்துக்கிறோம். மிக்க மகிழ்ச்சி. மைக்கேல், சென்னையிலேருந்து வந்துக்கிறோம். போன வருஷம் வந்து ஆகஸ்ட் 10 மாநாடு சிறப்பாக நடந்தது. அது அரசாங்கத்துக்கு போய் ஒரு பெரிய ஒரு இதுவாக இருந்தது. அது விளைவாக அடுத்த கட்டத்துக்கு நம்ம எப்படி கொண்டு போனோன்னு இந்த கேம்பில் வந்து நாங்கள் கலந்துருக்கோம். வணக்கம் சார். நானும் 2007 ஆர்டிஐ பழகிட்டு இருக்கேன். லெக்சரர்னு சொல்ல போனால் ஓரளவுக்கு தெரியும், ஆனால் இப்போ மறந்துட்டேன். ஆனால் இந்த மாடு 2020ஆம் வருஷ கொண்டாட்டமாக வந்து ஆர்டிஐ மாநாடாக வந்து சிறப்பாக வந்து மிஸ்டர் அகீம் சாரும் மிஸ்டர் தியாகராஜன் சாரு மிஸ்டர் காமன்வெல்த் முருகேசன் இவங்களாம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு சில விஷயம் கற்றுக் கொடுத்தாங்க. இது வந்து சட்டம்ன்றது ஒரு கடல்ன்றது தெரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, என் காசு என் உரிமைன்ற விஷயத்த அங்கே பதிவு பண்ணி தான் அதுக்கோசம் போராடி இந்த ஆர்டிஐ கொண்டு வந்த டீமும் அதை பற்றி கதையாக சொன்னாங்க. அதனால் அதனுடைய ஈடுபாடு கொஞ்சம் அதிகமாச்சு. இப்போது அந்த 20ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தை இப்போ முகாமேறி எடுத்து திருப்பி நம்மளுடைய ஆக்டிவேஷன் பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். பல பேருடைய அனுபவத்தை எடுத்துக்கின்னு நாங்களும் அனுபவத்தை கொடுக்கும்போது நல்ல விஷயமா இருக்கும். எங்களுக்கு அறிமுகம் நல்லா இருக்கும். இது வந்து தமிழ்நாடு நடந்த ஒரு கேம்ப் நடக்குதுங்க, சிறப்பாக இருக்கு. கேம்ப் அரேஞ்ச் பண்ண அனைவருக்கும் மிக்க. மாவட்டத்திலேருந்து கொத்தவடி ஊராட்சி குரங்கநேரிலேருந்து வந்திருக்கேன். என் பேர் குமார்.
ஆகஸ்ட் 10 ஆகஸ்ட் 10 மாநாடுக்கு வந்தது. இப்போ மக்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. அடுத்த கட்டத்துக்கு என்ன நகலுது அப்படின்றத பார்க்கலாம்னு இந்த குற்றாலத்துக்கு வந்திருக்கோம். என் பேர் ராகேஷ், நாமக்கல்ல இருந்து வந்திருக்கேன். போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் நாங்கள் ஒரு ஆர்டிஐ கான்ஃபரன்ஸ் ஒன்று மதுரையில் நடத்தினோம். அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. இப்போ அடுத்த கட்ட நிகழ்வுகள் மக்களுக்கு எப்படி அவேர்னஸ் கொண்டு போகிறது, இந்த சட்டத்தை இன்னும் எப்படி மக்கள் கையில் கொண்டு போகிறது, சாமானியனுக்கும் கொண்டு போகிறதுங்கிறதுக்காக அடுத்த கட்ட நிகழ்வுகளை பிளான் பண்ண எல்லாரும் இங்கே கூடியிருக்கோம் குற்றாலத்தில். இது ஒரு அருமையான சந்திப்பாக இருக்கும்னு நம்புகிறோம். என்னுடைய பேர் சந்திரசேகர். நான் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து வரேன், விருதுநகர் மாவட்டம். இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா நாங்கள் சென்ற ஆண்டு வந்து பார்த்தோன்னா 20ஆம் ஆண்டு வந்துட்டு ஆர்டிஐ வந்துட்டு மாநாடு நடத்துகிறோம். அந்த மாநாட்டோட வெற்றி விழா கொண்டாட்டமாக இங்கே நாங்கள் வந்திருக்கிறோங்க. ராமநாதபுரம் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்துலேருந்து வந்திருக்கேன். இப்போ இன்னைக்கு வந்து ஆர்டிஐ கான்ஃபரன்ஸ் மாநாடு நடத்தி அதோட வெற்றி கொண்டாட்டத்தை இந்த வருஷத்தில் நினைவுபடுத்துவதான் முன்கூட்டியே அடுத்த கட்ட ஒரு வருஷ நிகழ்வுகளை அரசு அதிகாரியோட இணக்கமாக செயல்படுவது எப்படி அப்படிங்கிற இணக்கமா ரொம்ப இணக்கமா அது சம்மந்தமாக ஒரு கலந்துரையாடல். ஆர்டிஐ சட்டத்தை வச்சு எப்படி அரசாங்க அதிகாரியோட இணக்கமாக செயல்படலாம் அந்த ஒரு கருத்துருவங்களை இன்னைக்கு வந்து தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் இருக்கக்கூடிய வல்லங்கிற ஊரில் ஒரு மீட்டிங் ஹாலில் உட்காந்துருக்கேன். இப்போ அதை பற்றி தான் நம்ம ஏரியாவில் சரௌண்டிங்கில் எப்படி இளைஞர்களை இதுக்குள்ளே கொண்டு வரலாம், மக்கள் செய்யறதுக்கு அவங்கள்ட்ட எப்படி ஆர்டிஐ கொண்டு போய் சேர்த்து ஆர்டிஐ சட்டத்தை வலுப்படுத்தலாங்கிற ஒரு கலந்தாய்வு கூட்டம். நன்றி, வணக்கம். சுதன், நான் அம்பாசமுத்திரத்தில் வரேன். என்னோட மாவட்டம் வந்து திருநெல்வேலி. வணக்கம், என்னுடைய பேர் பாக்கியராஜ். நான் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கிறேன். இப்போ மாநாடு சம்பந்தமாக வச்சு இப்போ நாங்கள் அடுத்தது தமிழ்நாடு முழுக்க ஒரு ஆர்டிஐ ஆர்வலர்களை உருவாக்கி அவர்கள் மூலமாக ஆர்டிஐ பயிற்சி ஏற்பாடு செய்வதற்காக குற்றாலம் அருகே உள்ள வல்லம் பகுதிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுடைய டீம் தான் இவங்க அனைவரும். சென்ற வருடம் மதுரையில் நடைபெற்ற தகவல் உரிமை சட்ட ஆர்வலர் மாநாடுடைய வெற்றி விழா என்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். லஞ்ச லாவணியமற்ற ஒரு சமுதாயம் அரசு பணி செயல்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு செஞ்சுட்டு இருக்க இந்த டீமில் இணைஞ்சு செயல்படுறதுலையும் சந்தோஷப்படுறோம். விரைவில் விருதுநகர் மாவட்டம் பத்திராயிருப்பு தாலுகா பத்திராயிருப்பு நகரத்தில் ஒரு ஆர்டிஐ பயிற்சி வகுப்பு நடைபெறும் என்பதை இது மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏர்போர்ட்லேருந்து கந்தசாமி பேசுகிறேன். விருதுநகர் மாவட்ட பொறுப்பாளராக இருக்கேன். எங்கள் மாவட்டத்துலேருந்து 3 பேர் சிறப்பாக வந்திருக்கோம். சென்ற வருடம் மாநாட்டுக்கு வந்து சிறப்பு விழாக்கு அழைச்சிட்டு இருந்தாங்க, எல்லாம் வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், சொந்தமெல்லாம் கிராம சபை கூட்டம் போல் கூடியிருக்கோம். அடுத்து வந்து நீங்கள் இந்த அடுத்த ஒரு வருஷத்தில் நிறையா மீட்டிங் எதிர்பார்க்கலாம், நிறையா பயிற்சி முகாம் எல்லாம் எதிர்பார்க்கலாம். டீமில் இருக்க ஜாம்பவான்கள் எல்லாம் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்க ரெடியாக இருக்காங்க. விரைவில் எல்லா தேதியும் உங்களுக்கு ஒரு வாரம் கழித்து அறிவிக்கப்படும்.